ஹாய்! இது நாங்க ஒரு நாள் ரோட்ல போயிட்டுருந்தப்போ பார்த்த காட்சி. ஒரு குரங்கு வந்து ரோடோட இந்த சைட்ல இருந்து அந்த சைடு கிராஸ் பண்றதுக்கு, கீழ நடந்து கிராஸ் பண்ணாம, மேல எலக்ட்ரிக் ஒயர் வழியா பாஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. கீழ வந்தா எதுக்கு தொந்தரவு? மனுஷங்க வருவாங்க, இல்ல வண்டி வரும். எதுக்கு நமக்கு வம்புன்னு மேலேயே போயிட்டு இருந்துச்சு. அந்த எலக்ட்ரிக் ஒயர்ல ஒரு ஒயர்ல போகாம 2 ஒயர சேர்த்து போயிட்டு இருந்துச்சு. பொதுவா காக்கா, அணில் இந்த மாரி குரங்கு எல்லாம் ஒரு ஒயர டச் பண்ணி தொங்கிட்டு போகும். அதனால ஷாக் அடிக்காது ஓகே. இந்த குரங்கு வந்து 2 ஒயர சேர்த்து நடந்து போச்சு. அந்த நேரத்தில பவர் கட் இருந்ததுனால அந்த குரங்கு ஷாக் அடிக்காம தப்பிச்சிருச்சு. ஆனா அது மேல அந்தரத்தில எப்படி போகுது பாருங்களேன். அப்படியே கீழ நடந்து போற மாதிரியே, மனுஷங்கள மாதிரியே அப்படியே விழாம பேலன்ஸ் பண்ணி அழகா போயிருச்சு. இந்த சைட்லேருந்து அந்த மரத்துக்கு போறதுக்கு பைபாஸ் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க. அது ஒயர்ல நடந்து போன ஸ்டைல் இருக்கே! ஒரு வாட்டி நேரா நடந்து போன குரங்கு, இன்னொரு வாட்டி வரும்போது சைட்வேஸ்ல அப்படியே மூவ் ஆச்சு. அது குரங்கு வித்தன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு வாட்டி தொங்கிக்கிட்டு, ஒரு வாட்டி சைட்வேஸ்ல நடந்துக்கிட்டு, அந்த மாதிரி வித்த காமிச்சுட்டே போச்சு அது.